ஸ்ரீ வடபழனி முருகன். சென்னை மாநகர்ல புகழ்பெற்ற கோவிலா ஒன்று போற்றப்படுவது வடபழனி முருகன் கோயில். முருகப்பெருமான் வேற எந்த கோவில்களுமே இல்லாத சிறப்பா பாதரட்சியோட வலது கால சற்று முன் வச்சு காட்சி கொடுக்கிறாரு. இந்த திருக்கோயில் சாதுக்களால் பிரதிஷ்டை செஞ்சதால வணங்குறது மிகவும் சிறப்புன்னு கூறப்படுது. முன்பொரு காலத்துல அண்ணாசாமி, ரத்தினசாமி, பாக்கியலிங்கம் என்ற 3 முருக பக்தர்களால் இந்த கோவில் உருவானதா புராண வரலாறு சொல்லப்படுது. அண்ணாசாமி என்பவர் தான் இந்த கோவில் தோன்றுவதற்கு மூல காரணமா ஆனவர். அதன் பிறகு அவருடைய தொண்டரான ரத்தினசாமி தம்பிரானால முதன்முறையா முருகப்பெருமான் சிலையை பிரதிஷ்டை செய்யப்படுது. அதற்கு அடுத்தபடியா பாக்கியலிங்க தம்பிரான் என்பவரால கோவில் கட்டப்பட்டு புகழ்பெற துவங்கியதா கூறப்படுது. செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான முருகப்பெருமான் அருகிலேயே செவ்வாய் பகவான் இந்த தனிச்சன்னதில அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில்ல கல்யாண வரம், குழந்தை வரம் பிரார்த்தனைகளுக்காக பக்தர்கள் அதிக அளவுல வராங்கன்னு கூறப்படுது. நீங்களும் வடபழனி முருகனை தரிசனம் பண்ணிருக்கீங்கன்னா இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க.